வணக்கம் நேர்களே. விஜய் மல்லையா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து நான் ஒரு பைசா கூட கடன் வாங்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இப்படியே கடன் கொடுக்கறதும் வாங்குறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருந்தப்ப இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கடன் நாங்கள் கொடுத்து ஏமாந்துட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய வங்கிகள்லாம் ஒரு காமன் டெட் ரெக்கவரி பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்க போகிறோம், அது மூலமாக நாங்கள் அந்த கடனை வசூலிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே பலன் தருமா? நம்ம விஜய் மல்லையாட்ட கொடுத்த பணத்தை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டாங்க, நிரவ் மோடிகிட்ட கொடுத்த பணமும் வருமா? இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்குது. இல்லை அடுத்தது நிரவ் மோடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாதான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதை ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் 5 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் குறிப்பாக அதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா இவங்கெல்லாம் நாங்கள் ஒரு காமனாக ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுப்போம். அவங்க 5 கோடி ரூபாய்க்கு கம்மியாக யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட கடனை வசூல் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் மல்லையா ஒரு பக்கம் நான் ஸ்டேட் பேங்க்கில் கடனே வாங்கலை, டெக்கன் ஏர்லைன்ஸ் வாங்கின கடனை தான் நான் என் கைக்கு வந்ததே தவிர நானாக போய் ஒரு இதுவும் கடன் வாங்கலை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாம் இவங்கெல்லாம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கலை அப்படிங்கிறது இதில் ஏதாவது நெக்ஸஸ் இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். ஃபஸ்ட்டு நீ கடன் வாங்கலைன்னா இவர் போய் அந்த கேப்டன் கோபிநாத்தன் டெக்கன் ஏர்வேஸை வாங்குறாரு. வாங்கி இவ்வளோ காசு தரேன்னு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் வாங்கறச்ச அந்த லோனையும் சேர்த்து தான் டேக் ஓவர் பண்ணுறீங்க. அதையும் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆமாம், ரைட்டா? இன்க்ளூடிங் த லோன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ லோனையும் நீ வாங்கின. அப்போ லோனுக்கு பொறுப்பு யார்? டெக்கன் ஏர்வேஸ் எடுத்துக்குது, ரைட்டா? இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிங்ஃபிஷர் தான் கடன் வாங்கிச்சு, நான் கடன் வாங்கலைன்னு. சாமி, கிங்ஃபிஷர் கடன் வாங்கிட்டு 1 hour கேரண்டி கையெழுத்து போட சொன்னது. நான் கேரண்டார் தான். அதான் கேரண்டார் தான் அப்படிங்கிறீங்களா? கேரண்டார்னா என்ன? அவர் கொடுக்கலன்னா நான் திருப்பி கட்டுவேன். கிங்ஃபிஷர் கொடுக்கல, ஒன்ட்ட வந்தான். அது மாதிரி டெக்கன் ஏர்வேஸ்க்கு நீங்கள் கேரண்டார் போட்டீங்க. அப்போ நான் கேரண்டர் போட முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா லோனே கொடுத்துருக்க மாட்டானே. அப்போ அவனுக்கும் என்பிஏ இருக்காது. அதனால் கேரண்டிங்கிறது லோன் வாங்குற மாதிரி தான். அந்த ஆள் லோன் கட்டலைன்னா உங்கள் கழுத்தில் தான் வைப்பான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேரண்டர் போட்டிருக்கே, உங்களுக்கு வீடு இருக்குது. ஆனால் அவன் கேரண்டர் போடாதவனுக்கு வீடு இல்லை, லோன் வாங்கினவனுக்கு வீடு இல்லைன்னு வைங்க. நாளைக்கு உங்களை மூவ் பண்ணி உங்கள் வீட்டை திருப்தி பண்ணி ஆக்ஷனில் விடலாம். அதனால் கேரண்டி கையெழுத்து போடுறச்ச பார்த்து போடுங்க. ஓகே. ஸோ அதுக்கு விஜய் மல்லையா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். விஜய் மல்லையா ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கேரண்டிக்கும் லோனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ப்ரைமரியாக கொடுத்தவன் டிஃபால்ட் பண்ணிட்டான்னா கேரண்டி கொடுத்தவன் சொக்காயை பிடிப்பான். கேரண்டி பண்ணவனுக்கு வீடு இருக்குன்னா கோர்ட்டு மூலமாக அந்த வீட்டை சீஸ் பண்ண முடியும். அதனால் ஒன்றும் உங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை. இப்போ ரீசெண்டாக சிவாஜி வீடு கேஸ் வந்தது. அதில் அவர் பையன்தான் லோன் வாங்கினார். அப்பா கேரண்டி போட்டதுக்காக பிடிச்சாங்க. அப்பா கன்வீனியாக சித்தப்பன் பேரில் ப்ராப்பர்ட்டியை மாற்றிட்டு இல்லை சித்தப்பன் அவனை கேட்டுக்கோன்ட்டீங்க. அதே தான். ஓகே, நீங்கள் விஜய் மல்லையாவை பற்றி சொன்னதுனால இன்னொரு சந்தேகத்தையும் கேட்டுறேன் சார். இந்த லோன் மேட்டரில் அது கிங்ஃபிஷர் வாங்கினது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஐம் ஜஸ்ட் கேரண்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் 2012 கிங்ஃபிஷரை க்ளோஸ் பண்ணுறீங்க. 2015 நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பர்த்டேக்கு பெருசாக பார்ட்டி வைக்கிறீங்க, நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்கலாம்ல அந்த பணத்தில் அப்படின்னு கேட்டால் அது கிங்ஃபிஷர் கொடுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொரு பக்கம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு அலிகேஷன் என்ன அப்படின்னா, கிங்ஃபிஷர் வாங்கி வச்சுருக்கக்கூடிய சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸை நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பதில் சொல்கிறார்? அப்போ நான் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் வாங்கி வச்சுட்டு ஜெட் ஏர்வேஸில் ஃப்ளைட் புக் பண்ணி போவா அப்படின்னு கேட்குது. இது 2 கான்ட்ரவர்சியாக இருக்குது சார். கம்ப்ளீட்டாக கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனி இஸ் an independent entity. கம்பெனி கடன் வாங்கினா ஷேர் ஹோல்டர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஆனால் அப்படி பார்த்தா எந்த கம்பெனிக்கு லோனே தரமாட்டான். ஷேர் ஹோல்டர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னா கொடுக்க மாட்டான். ஸோ அந்த ப்ரமோட்டர்னு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் முதல்ல கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான். அவன்கிட்ட கேரண்டி கையெழுத்து வாங்காமல் ஒரு பைசா லோன் தரமாட்டான் பெரிய கம்பெனி இல்லைன்னா. ஸோ அந்த கையெழுத்து போட்ட அப்போ நீ தானே கேரண்டார்னு கையெழுத்து போடுற. அப்போ அந்த கம்பெனி கட்டுங்க ஜவாப் யார் எடுத்துக்கிறீங்க? நீங்கள் எடுத்துக்கிறீங்க. கம்பெனி கட்டனா நீ தான் கட்டணும். இதில் என்ன இருக்குது? ஓகே, அது இதில் அப்போ நீ சம்பளம் கட்டலைன்னா கம்பெனி கட்டலைன்னா நீ தான் கட்டியானோம். இப்போ நான் சொல்ல முடியுமா யூடியூப் எனக்கு பணம் தரல அதனால இந்த 20 பேருக்கு சம்பளம் தரல சாரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. இன்னொரு அக்வசேஷன் அது அந்த ஃப்ளைட் மேட்டரில்
நீங்கள் வந்து இதில் எப்படி ஜம்ப் அடிச்சாரோ அது வந்து கிங்ஃபிஷர்து, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாரோ, இந்த ஃப்ளைட் மேட்டரில் வந்து நான் அப்போது ஃப்ளைட்டை வாங்கி வச்சுட்டு கிங்ஃபிஷர் பேரில் ஃப்ளைட்டை வாங்கி வச்சுட்டு நான் என்ன ஜெட்டில் ஃப்ளைட் புக் பண்ணி போகிறதான்னு அப்போ கேட்குறேன். நான் என்ன திரும்பி ஹி லிவ்ட் லைஃப் பிக், வெரி பிக். வெரி பிக். அண்ட் வந்து வரவுக்கு மீறி செலவு பண்ணார். ம் அவர் வரவுக்கு மீறி செலவு பண்ணிருக்கலன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் ஐக்கே வந்திருக்க மாட்டார். ம் பப்ளிக் ஐக்கு வரலன்னா ஃபஸ்ட்டு ஏர்லைன்ஸை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ம் ஏர்லைன்ஸ் இல்லைன்னா அவர் டெக்கரை வாங்கியிருக்க மாட்டார். ம் ஸோ இந்த பெரிய ப்ராப்ளமே அவரோட ஈகோனால தான் கிரியேட் ஆச்சு. அவருக்கு ரவி நடுகுண்டைன்னு ஒரு மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர், அவர் சொல்லி பார்த்தாரு, இந்த இது பண்ணாத, ஏர்லைன்ஸ் பண்ணாதன்னு. இவர் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு பையன் இருந்தான் சித்தார்த் மல்லையான்னு, அவனோட 18th பர்த்டே கிஃப்ட்டுன்னு சொல்லி இந்த ஏர்லைன்ஸ் ஆரம்பித்தார். அதை மறுக்கிறாரே சார் அவர். என்ன இல்லை, இதெல்லாம் சொன்னால் வந்து என் பையனும் நானும் வந்து வருத்தப்படுவோம், இது ரொம்ப எம்பாரசிங்கான ஸ்டேட்மெண்ட். எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் அனௌன்ஸ் பண்ணார். அப்போ ஏன் பர்த்டே பார்ட்டியில் அனௌன்ஸ் பண்ணேன்? பர்த்டே 18வது பர்த்டே பார்ட்டியா சார்? அதில் தான் வந்து என் பையனோட பர்த்டே பார்ட்டியில் நான் அனௌன்ஸ் பண்ணேன்னு சொல்கிறது இட் இஸ் கம்ப்ளீட்லி எம்பாரசிங். அப்படி நான் பண்ணவே இல்லை. இருந்தவங்க தானே சொல்கிறாங்க. யார் இப்போ இவ்வளோ செலவு பண்ணுறான், பிஆருக்கு செலவு பண்ண மாட்டானா? ஸோ பிஆர் சொல்லி தானே அவன் எழுதியிருப்பான். உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி இண்டஸ்ட்ரி வேலை செய்யணும். அதுவும் பேஜ் 3 கவர் பண்ணுறவங்க காசு இருந்தால் அதுக்கு தான் பேஜ் 3 வச்சுருக்காங்க. அங்கே எப்படி வரும்? பிஆர் சொல்லியிருப்பான், எழுதியிருக்கேன். அப்போ நீ அது உண்மை இல்லைன்னா உங்கள் பிஆர் ஏஜெண்ட்டை தான் கேட்கணும். சார் சிம்பிள், உங்களுக்கு அவசரமாக பணம் வந்தது, கிங்ஃபிஷர் பிராண்டே தனியாக பிரித்து வைக்க முடியாது, அதை வேற வச்சு நீங்கள் ஐடிபிஐலன்னு காசு வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க? அதான் கேட்குறாங்க, எப்படி வாங்கினீங்க? சார் ஒன்று சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு திருட்டு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, நாளைக்கு அந்த பொருளை திரும்பி வச்சுட்டேன், அதனால் திருட்டு கேன்சல்னா கேன்சல் கிடையாது. அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து, நான் வந்து என் ஃப்ளைட்டை வந்து டவுன் சைஸ் பண்ணுறேன், ஃப்ளீட்டை டவுன் சைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், பிரணாப் முகர்ஜி தான் பண்ண வேண்டான்னு சொன்னார். பிரணாப் முகர்ஜி, அப்போ பிரணாப் முகர்ஜியை லோன் கட்ட சொல்லு. இப்போ அவர் இல்லையே சார். இப்போ இல்லைப்பா, அன்றைக்கி இருந்தார்ல பிரணாப் முகர்ஜி. அப்போல்லாம் எதுவுமே அவர் சொல்லலை. ஆமாம், இன்றைக்கி தான் அதை வந்து வெளியில் சொல்கிறார். பிரணாப் முகர்ஜிகிட்ட நான் இது மாதிரி சொன்னேன், அவரும் பெங்காலி, நானும் பெங்காலி, எனக்கு தெரிஞ்ச பெங்காலியில் நான் வந்து அதை நீ பெங்காலியா? நீ வந்து இவனா? நீ கல்கட்டாவில் இருந்தேன். கல்கட்டாவில் இருந்தானா? கல்கட்டாவில் இருந்தானே எனக்கு பெங்காலி தெரியும், அதனால நான் வந்து அதை சொன்னேன். சார் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேன், எதுக்கு நீங்கள் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லணும்? இப்போ இங்கே ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார், நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட போய் எதுக்கு சொல்லணும்? அப்போ நான் போய் அவர்கிட்ட சொன்னேன் ஃப்ளீட்டை குறைக்கணும்னா, அவர் வந்து குறைக்காத, 2008 லேமன் பிரதர்ஸ் பிரச்சனை வந்தப்போ நாமளும் இதை பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறையா பேர்த்துக்கு வேலை போகும் அப்படின்னு சொன்னார், அதனால் நான் அதை பண்ணல. அப்போ சம்பளமே கொடுக்கலையே, வேலை போகும்னு சொன்னார்னா சம்பளம் இங்கே அவராக கொடுப்பார், நீ தானே கொடுக்கணும். பேங்க் சப்போர்ட் பண்ணும், அதுக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னார். பேங்க்கு தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்குல்ல, அப்புறம் இதுக்கு மேலே என்ன கொடுப்பான்? பேங்க்குக்கு கொடுத்தான், சப்போர்ட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் நீ தானே கொடுக்கணும். அண்ட் எவனா புத்திசாலி லாஸ் மேக்கிங் கம்பெனிக்கு பேங்க்ல லோன் வாங்கி திரும்பி ஸ்பெண்ட் பண்ணுவியா? நான் என் கையிலேருந்து 3000 கோடி ரூபா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கம்பெனிக்கு இப்போ நான் கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு யூடியூப்லேருந்து காசு வரலன்னு சொல்லி இவனுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்க முடியுமா? நான் சம்பளம் கொடுத்தானே ஆகணும். அதனால் வந்து நான் என் கை காசு போட்டேன்னு சொல்ல முடியுமா? ஸோ இதெல்லாம் முட்டை, இதெல்லாம் குழந்தைங்க பேசுறது. பட் இதில் ஆப்ரேட்டிவாக இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதில் எனக்கு என்னென்னா 5 கோடி கீழேங்கிறாங்க. நீங்கள் அதான் அந்த திரும்பி அந்த துணிவில் அஜித் சொன்னது, அதாவது 5 கோடின்றது இந்த மேட்ரு. இப்போ சொல்கிறது வந்து அந்த காமன் பிளாட்ஃபார்ம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறது. ஆமாம், இந்த 5 கோடி கீழே வாங்கினா ரொம்ப கம்மி. அவன் சிறு தொழில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பான். எம்எஸ்எம்இனே தெளிவாக போட்டிருக்காங்க. எம்எஸ்எம்இ அவனை போட்டோம், அவன் ரீட்டைல் எம்எஸ்எம்இ. செத்து போன பாம்பை திரும்பி அடிச்சதுனால காசு வராது. நீங்கள் பெரிய முதலைகளை அதனை பிடிக்கணும். இப்போ மும்பை இந்தியனோட தம்பிக்கு ரைட் ஆஃப் பண்ணதில் எவ்வளோ கலெக்ட் ஆச்சு பார்த்தா 10% கூட கலெக்ட் ஆகலை. அவர் மேலே கேஸ் போட்டிங்களா? அவங்க அம்மாவுக்கு படம் இருக்கு, அவங்க மேலே கேஸ் போட்டிங்களா? அதே கேள்வி தான் விஜய் விமல்யாவும் அப்படியே போகிற போக்கில் கேட்டு போனார். ஆமாம், நான் மட்டும்தான் அவன் தான் முட்டாள், ஏன்னா ஊரை விட்டு ஓடி போயிட்டான். நான் மட்டும்தான் கம்பெனி ஓப்பன் பண்ணி போண்டி ஆனா, எத்தனையோ பேர் கம்பெனி ஓப்பன் பண்ணி போண்டி ஆகி இன்னும் அவன் தான் மாட்டினான். நீ ஏன் ஊரை விட்டு ஓடி போன? விட்டுருந்தா இந்நேரம் கோர்ட்டு கேஸ்னு ஒரு வழி பண்ணியிருப்பாங்கல்ல. நீ என்ன ஒரு 3 மாதம் இருப்ப, அப்புறம் பெயில் வந்துடும்.
நீ ஒரு நாளுக்குள்ளே உள்ளே இருக்க முடியாதுன்னு நினச்சிட்ட. திஹார் ஜெயிலில் 6 மாதம் இருந்திருந்தா வெளில விட்டுருப்பாங்க, நீ வந்திருப்ப. இவர் நிறைய இடங்கள்ல அம்பானியை கோட் பண்றாரு. என்ன சொல்கிறாரு? நான் வந்து பிஸ்னஸுக்கு வந்த புதுசில் நான் ரொம்ப யங்கு, என் கூட போட்டி போட்டவங்கலாம் திருபாய் அம்பானி அப்போ இருந்தார், பிர்லா அப்போ இருந்தார், அவங்க கூட நான் போட்டி போட்டு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கினேன். உங்கள் அப்பா கொடுத்த சாம்ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிடுச்சு. அவர் சொல்கிறது அந்த டைமில் சார். அதுக்கும் முன்னாடியே கேட்பரி வித்த, எஸ்ட் வித்த, பர்ஜர் பெயிண்ட் வித்த, அப்பவே காணாமல் போயிட்டோம். இன்னொன்று வந்து அந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸை பற்றி பேசும்போது மும்பை ஏர்போர்ட்டில் எவ்வளோ சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸ் நிற்கிது அம்பானி. அவன் கடன் கட்டாமல் இருக்கான். அப்போ அவர் சொல்ல வந்தது அம்பானிங்கிறத அனில் அம்பானிங்கிறத ஒரு விஷயத்தையும் சேர்த்து தான் பேசுகிறாரு. ஆனால் அதை அவர் ஓப்பனாகவும் பேச மாட்டேங்கிறார். அப்போ அனில் அம்பானி அவர் மீன் பண்ணால் அவர் வந்து அம்பானி தான் சொல்கிறாரே தவிர அனில் அம்பானிங்கிற வேர்டே அவர் யூஸ் பண்ணல. நான் மட்டும்தான் கடன் வாங்கிட்டு நிறுவனத்தில் ஐ மீன் கம்பெனி மட்டும்தான் திவாலாச்சா. ஓடலை, நீங்கள் தானே ஊர் விட்டு ஓடினீங்க. ஊரில் ஓட்டு ஓட ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருந்து பெயில் வந்திருக்கோம். அந்த ஓகே சார். இப்போ இவங்க சொல்கிற இந்த காமன் டெட் பிளாட்ஃபார்ம் வந்து பெரிய ஆளரை விட்டுட்டு சில்லறை லோனில் வாங்கினவனை மிரட்டத்துக்கு இன்னொரு வாய்ப்பு அவ்வளோதான். மற்றபடி இது எந்த மாற்றமும் ஒன்றும் வராது. ஸோ இப்போ நிரவ் மோடி வந்து இதே பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நிரவ் மோடி 5 கோடி கீழே தானே, 5 கோடிக்கு மேலே இருந்தவங்களாம் 12,000 கோடி இல்லை சார். அவனா ஓடி போய்டும். அதான் சொல்கிறேன்னு, நீ 5 கோடி 10 கோடி வந்தால் பேங்க் உன் பின்னாடி வரும். நீ 1000 கோடி வாங்கிட்டேன்னா பேங்க் உன்னோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே சார். ஸோ இந்த லோன் மேட்டரில் பேங்க்ஸ் சாமானிய மக்கள் ஒரு மாதிரியும், கம்மியான கடன் வாங்கினவங்க ஒரு மாதிரியும், பெரிய கடன் வாங்கினவங்க ஒரு மாதிரியும் தான் நடத்தும் அப்படிங்கிறத நடத்துன்றது நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க. ஆனால் இதை விஜய் மல்லையா கூட சேர்த்து வச்சு நிரவ் மோடியோட பணம் வருமா வராதாங்க? நிரவ் மோடி பணம்லாம் வராது. அட்லீஸ்ட் மல்லையா கேஸில் வந்தது அது கூட வராது. இதில் நிரவ் மோடி அவன் எல்லாத்தையும் சுவிட்ச் எடுத்துன்னு போயாச்சு. ஓகே சார், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய ஃபிலாசபி, என்னோடய நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.